Taste the Daily. 2 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்தியாவோட ஜிடிபி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிர்வாகத்தின் சுணக்கம். அதுக்கு ஒரே காரணம் சொல்லணுன்னா, இது கூட்டணி ஆட்சி நடக்குது. ஏற்கனவே இவங்க தனித்து ஆட்சி அமைக்கும் போதும் ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் சாதிக்கலை. அதுக்கு காரணம் இப்போ ஜிடிபி அப்படின்னு சொன்னிங்கன்னா உள்நாட்டினுடைய மொத்த உற்பத்தியை தான் நம்ம சொல்கிறோம், டொமஸ்டிக் ப்ராடக்ட். அப்படி வரும்போது இதில் கடைசி பட்ஜெட்டில் மதிப்புக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 ட்ரில்லியன் அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி நம்ம அடைவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது அப்படியே தேஞ்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 8.1 இன்றைக்கி 5.4 அளவுக்கு இன்றைக்கி நிற்கிது. இப்போ இந்த ஜிடிபியை நம்ம எப்படி கணக்கிடுறோம் அப்படின்னு கேட்டோன்னா, நாமினல் ஜிடிபின்னு ஒன்று, ரியல் ஜிடிபி ஒன்று. இந்த நாமினல் அப்படிங்கிறது வரும்போது அது தோராயமாக ஒரு இது சொல்கிறது. அதுக்கடுத்து ரியல் அப்படின்னு வரும்போது அது வேறு. இது ரெண்டுத்தையும் கணக்கிட்டு தான் நம்ம உள்நாட்டு உற்பத்தி எப்படி இதில் இருக்குது, இதன் மூலம் பொருளாதாரம் எப்படி வரும். ஒவ்வொரு பொருளாதாரத்து குறிப்பிடும் போதும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில், காலாண்டுன்னு சொல்லி அதில் அந்த இடைவெளியில் இது வருதா போதா இப்படியெல்லாம் கணக்கிடுறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் மேன்மை அடைய வேண்டுமென்றால் உள்நாட்டு மொத்த உற்பத்தி மிக மிக முக்கியம். அதில் தான் இன்றைய நமக்கு பக்கத்து அண்டை நாடான சைனாலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் உள்நாட்டு உற்பத்தியின் காரணமாகத்தான். அதற்கு காரணம் அவர்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த உள்நாட்டு உற்பத்தியை செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள், ஸ்திரத்தன்மை, இவை அத்தனையும் இருந்தால் தான் முடியும். இப்போது நம்ம இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இந்த ஜிடிபியை கணக்கு போடும்போது ஒரு பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி இதில் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்தின் பங்கு 21%, விவசாயத்தினுடைய பங்கு 15%, மீதி இருக்கிற 12 கார்ப்பரேட் நிறுவனங்கள். இப்படி மொத்தம் 48% தான் இது எல்லாத்தையுமே உள்ளடக்கி தான் செய்கிறாங்க. இது அப்போது ஒரு அரசாங்கம் அந்த நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய மேக் இன் இண்டியா, அது இது நாங்கள் தான் எல்லாம் உலகத்துக்கே சப்ளை பண்ணுவோம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்களே தவிர, மற்றபடி அதில் இவங்களுடைய டெவலப்மெண்ட்டுன்றது ஒன்று கூட இல்லை. நீங்கள் சொன்னீங்க பொருளாதார வளர்ச்சி பொறுத்து தான் அந்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கும் அப்படின்னு, உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்து பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது மத்திய அரசு இவ்வளோ திட்டங்கள் இப்போ சொன்னீங்களே, 2-3 திட்டங்கள் சொன்னீங்க, மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அந்த உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா, அவர்களுக்கு இப்போ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துங்க, திருப்பூர் எடுத்துங்க. இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியில் திருப்பூர் ஒரு முக்கிய பங்கு. அந்நிய செலாவணியை ஈட்டி கொடுக்கும்போது அதன் மூலமா நம்ம நாட்டுக்கு அந்நிய செலாவணி வருது. நம்ம நாட்டுக்கு அந்நிய செலாவணி வருகிற போது நம்ம நாடு பொருளாதாரத்தில் உயர்ச்சி அடையும். இப்படி அந்த திருப்பூரில் நிர்வாகத்திறனற்ற, மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி, நிர்வாகத்திறனற்ற ஆட்சிகள் இருக்கிற காரணத்தினால் இன்றைய நிலையில் 30% திருப்பூரில் ஆடை உற்பத்திகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்லலை. திருப்பூரினுடைய பனியன் உற்பத்தியாளர்கள் சங்க செயலாளர் கோயம்புத்தூர் செல்வராஜ் என்பவர் தெளிவாக சொல்லியிருக்கார். 30% பாதிக்கப்பட்டால் இது இங்கே நான் சொல்கிறது. அதே மாதிரி விவசாயிகளுக்கு என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கிற உரிமையை, அடிப்படை உரிமையை என்னன்னு கேட்டிங்கன்னா, நெற்றி வேர்வு நிலத்தில் சிந்தி அவன் பாட்டுக்கு கஷ்டப்பட்டு அந்த பயிரை விளைவிக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு உரிமை கொடுத்துருக்குறாங்களே தவிர, விளைஞ்ச பயிர் முழுவதும் மத்திய அரசாங்கம் கொள்முதல் செய்து கொண்டு அவன் தான் மாநிலங்கள் வாரியாக பிரித்து கொடுத்து மீதியை அந்நிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு அதன் மூலயமா நம்ம வருவாய் ஈட்டுறோம். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு கார் தொழிற்சாலை இங்கே வந்திருக்குது. அந்த கார் தொழிற்சாலை இப்போது கடந்த ஆண்டு ஒரு கார் 2 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்கு அப்படின்னு வச்சுங்க. இப்போ இந்த ஆண்டு அதே காரு 2,20,000 ரூபாய் விற்பனை ஆகிருக்கு அப்படின்னா, இது பொருளாதார வளர்ச்சி அல்ல, பொருளாதார வீழ்ச்சி. 2 லட்ச ரூபா விற்ற கார் 2,20,000 ரூபா விற்கிதுன்னு உடனே நம்ம வளர்ந்துட்டோன்னு அர்த்தம் கிடையாது. அங்கே உற்பத்தி செலவுகள் அதிகமாகிறது.
அந்த செலவை யார் மீது வைக்கிறார்கள்? மக்கள் மீது. இங்கே மக்கள் மீது, வாங்குபவர்கள், கன்சியூமர்ஸ், பிஸ்னஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஜிடிபியை நிர்ணயிக்கிறது. ஸோ இப்படி ஒரு நிரந்தர தன்மை இல்லாத ஒரு அரசாங்கமாக, ஒரு தெளிவான வழிகாட்டு முறைகள் இல்லாத ஒரு நிதி அமைச்சகம். இன்னொன்று சொல்லப்போனால் இன்னைக்கு மக்களுக்கு வருமானம் என்பது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வேலைவாய்ப்பை எந்த அளவுக்கு இழந்திருக்கிறார்கள், இதையெல்லாம் கணக்கில் வைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ரிசர்வ் வங்கியினுடைய ஒரு வழிகாட்டு முறைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி குறிப்பாக அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் ஹவுசிங் லோனை சுத்தமாக மூடுன்ற நிலைமைக்கு வந்திருக்கு. மக்கள் வங்கிகளை ஏன் நாடுகிறார்கள் என்றால், நம்ம வந்து மொத்தமாக பணம் இருக்காது, நம்ம லோன் போட்டு வாங்கிட்டு வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு போகும்போது இன்றைக்கி ஹவுசிங் லோனு கட்ட முடியாத நிலைமை வருதுன்னா எந்த அடிப்படையில் வந்து நிற்குதுன்னா மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஃபஸ்ட்டு இல்லை. அப்போ இங்கே தனிநபர் வருமானங்கிறது இங்கே முக்கிய ரோல் பண்ணுதா? 100%. அது இப்போ இவன் 100 பேர் லோன் வாங்குறான் பேங்க்கில் ஹவுசிங் லோனுன்னா 80 பேராவது கட்டினா தான் அதனுடைய சுழற்சி இருக்கும். பொருளாதாரம் என்பது மழை பெய்யுது, தண்ணி நிற்குது, ஆவியாக போகுது, மறுபடியும் மழை பெய்யுது, தண்ணி நிற்குது, ஆவியாக போகுது. இதுதான் சுழற்சி தான் பொருளாதாரம் என்பது. ஆக இப்போ என்ன சொல்கிறான்னா, ஜுவல் லோனை கொடுங்க. ஒரு கட்டம் உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா உலக நாடுகளே பொருளாதாரத்தில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டுச்சு. நான் ஏன் தனிநபரை இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன் என்றால், உலக அளவில் இந்தியாவும் அழிந்துவிடும் என்ற நிலைமை இருந்தது. பொருளாதார வீழ்ச்சி உலகம் முழுவதும் நான் சொல்வது. நான் உங்களுக்கு உங்கள் நேரத்துக்கு வரேன். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் வீடு 50 லட்சம் ரூபாய்க்கு வந்தது. அந்த அளவுக்கு வந்து உலகமே பாதிக்கப்பட்ட பொழுது இந்தியா தப்பித்ததனுடைய ஒரே ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், இங்குள்ள மக்கள். தங்கம் தான் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது என்று சொல்லி இந்தியாவில் இருக்கிற பொதுமக்கள் தங்கத்தை தன் வீடுகளில் முதலீடு செய்து தன் பெண் பிள்ளைகளுக்கும் வைத்திருந்த காரணத்தால் இந்தியாவினுடைய தங்கத்தினுடைய இருப்பு அதிகமாக இருந்தது. அந்த பொருளாதாரத்தில் நாம் காப்பாற்றப்பட்டோம். இதே நிலை என்றைக்குமே நாம் வந்து மக்களையே நம்பி இருக்கணும். அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? வேலைவாய்ப்புக்கு என்ன செஞ்சீங்க? விவசாயிகளுக்கு என்ன செஞ்சீங்க? இப்போ ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் விவசாயத்தின் பங்கு 15% சொல்றீங்க. புரியுது. இப்போ அரசு இதில் என்னென்ன செஞ்சிருக்கணும் சார்? ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு மாநிலத்திற்கு இப்போ வந்து உதாரணத்துக்கு தமிழ்நாடு எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே வந்து குறுவை சாகுபடி அது இதுன்னு சொல்லி டெல்டா மாவட்டம் வந்து உலகத்துக்கு சோறு போடுற ஒரு பூமி. இதுக்கு வர தண்ணியை ஒருத்தர் தடுக்கிறான்னா மத்திய அரசாங்கம் எதுக்கு இருக்கு? அது 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 வந்து எப்படி நம்ம பொருளாதாரத்தில் வளர முடியும்? அந்த பயிர் நாசமாக போகிறதுக்கு, அந்த விவசாயி ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்காக ஒரு அரசாங்கம் இருக்குதுன்னு சொன்னால் அதுவும் ஒரு பொருளாதாரம். ஆனால் சப்ளை சைடு காம்போனன்ட்ஸில் இருந்து அக்ரிகல்ச்சர் வந்து கடந்த நிதியாண்டுலேருந்து இப்போ வளர்ச்சி தானே பெற்றிருக்கு. இன்னும் வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். நான் சொல்வது இன்னும் வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அவ்வளவு உழைப்பு இங்கே இருக்கிறது. ஓகே. அப்போது நீங்கள் வந்து வளர்ச்சி, நான் இல்லைன்னு சொல்ல, போன வாட்டி 35 மார்க் எடுத்தான், இந்த வாட்டி 40 மார்க் எடுத்திருக்காங்க. இந்த வாட்டி 80 மார்க் எடுக்கக்கூடிய இடத்துல இருந்தவன் ஏன் 40 மார்க் எடுத்தான்ற கேள்வி தான் நமக்கு வரணும். இப்படி ஒவ்வொரு தொழிலும், அது மட்டுமல்ல, இவர்கள் தனியாருக்கு பல தொழில்களை தார வார்த்து விட்டார்கள். காங்கிரஸ் அரசாங்கத்திலிருந்து நான் யாரையுமே குறிப்பிட்டு 2 மாறி மாறி மத்தியில் ஆட்சி செய்த 2 அரசாங்கங்களும் அரசாங்கத்தினுடைய சொத்துக்களாகிய நவரத்னா என்று சொல்லக்கூடியவற்றெல்லாம் பிஎஸ்என்எல்லாம், எல்ஐசி, பிஎஸ்என்எல் இதெல்லாம் வந்துட்டு தங்க சுரங்கம் மாதிரி நம்ம வந்து கஷ்டமே நமக்கு தெரியாத அளவுக்கு நமக்கு வரக்கூடிய வருமானம் இவற்றையெல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்து விட்டு இப்போ நீங்கள் யாரை போய் கேட்பீங்க? இல்லை, ஒட்டுமொத்தமாக இப்போ இந்த ஜிடிபி வீழ்ச்சிக்கு அரசோட தவறு தான். அதாவது நிர்வாகத்தில் சுணக்கம், ஒரு ஸ்திரத்தன்மையான நிர்வாகம் கிடையாது. அதனால தான் அம்மா அவர்கள், மாண்புமிகு அம்மா அவர்கள் எல்லாம் மொட்டையாக கேட்கல, மோடியா லேடியான்னு மொட்டையாக கேட்கல. அரசு நிர்வாகத்தில் குஜராத்தை சேர்ந்த மோடியா, தமிழகத்தை சேர்ந்த லேடியா என்று கேட்டார். அதற்கு மக்கள் பதிலளித்தார்கள். இதனுடைய விளக்கத்தை நான் பிறகு சொல்கிறேன். ஓகே. சிட்கோ சீனு சார், ஜிடிபி வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது, ஆனால் இதை பற்றி நாடாளுமன்றத்தில் எதையுமே விவாதிக்காமல் மத்திய அரசு ஏன் சைலண்ட் மோடில் இருக்காங்க? இன்னைக்கு மத்திய அரசு மட்டும் இல்லை, இங்கிருந்து தமிழ்நாட்டிலேருந்து போன 40 பேரும் 2 பேரும் சேர்ந்து நடத்துகிற நாடகம் தான் இது. ஏன்னா இப்போ ஐயா சொன்ன மாதிரி அவங்கள கேட்டால் என்ன பண்ணால் அமெரிக்காவை பார், ஜப்பானை பார், இதை பார். இங்கே வந்து ஏன் விலைவாசி ஏறிச்சு, ஏன் இவ்வளோ கம்பெனிகளை மூடலைங்க? அப்படி பேசலை சார். இல்லை, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சார். நோட் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா,
அமெரிக்காவுடைய பொருளாதார வளர்ச்சி 2 புள்ளி வந்துருச்சு, ஜப்பான் 1 புள்ளி வந்துருச்சு. இது வந்து நம்ம வந்து மேலே இருக்கிறோம். அந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாதுன்ற ஒரு அச்சம் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் நம்ம இதை விட 2-3 மடங்கு ஜாஸ்தி இருந்திருக்கணும். அத்தனை வளங்களும் இந்த நாட்டில் இருக்கிறது. நீங்கள் அதெல்லாம் முன்னிறுத்தி தான் நீங்கள் வந்து சமநிலைன்னு வெறும் வாயில் பேசுகிறீங்களே தவிர, எலக்ட்ரிசிட்டிலேருந்து பொதுத்துறை எதுவுமே வந்து மக்களுக்கு சமநிலையில் நீங்கள் வச்சுக்கிறதே கிடையாது. ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போனால் ஒரே சண்டை, வாட்டருக்கு சண்டை, கரண்ட்டுக்கு சண்டை, எல்லாத்துக்குமே சண்டை. அப்புறம் எதுக்கு மத்தியில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிறீங்க? இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், ஒரு சில விஷயங்களை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒட்டுமொத்த இந்தியா, அதைத்தான் பேரறிஞர் அண்ணா சொன்னார், மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று சொன்னார். இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றுமே தெரியாத ஒரு அரசாங்கம் இருந்துட்டு இருக்கு. குஜராத்துக்கு போச்சு எல்லா கம்பெனியும், ஐயா வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார். அதுக்கு இங்கே இருக்கிற கையாளாகாத ஒரு முதலமைச்சரும் ஒரு காரணம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை. ஏங்க 3 முறை நீங்கள் ஜப்பானுக்கு போனேன், நான் வந்து துபாய்க்கு போனேன், அங்கே போனேன், பொருளாதாரத்தை உயர்த்த போகிறேன். ஐயா அவங்க சொல்கிறாங்க 5 ட்ரில்லியன், இவர் 1 ட்ரில்லியன், எல்லாம் ட்ரில்லியனாக விட்டுனுக்குறாங்க. ஏக்கர் கணக்கில் தான் போய் பேசுகிறாங்களே தவிர. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா 3 முறை எலக்ட்ரிசிட்டி ஏற்றதுனால 4800 சிறு குறு தொழில்கள் முடங்கி இருக்கிறது. இவற்றின் பங்களிப்பு 51% இருக்கிறது. 21% அரசாங்கம் ஜிடிபியில், அதுக்கு அடுத்து 15% விவசாயம், 12% கார்பரேட். இல்ல இப்போ வரிகள்லாம் ஒரு பக்கம் உயர்த்திட்டாங்க, இன்னொன்று மக்கள்கிட்ட பணப்புழக்கம் கம்மியா இருக்கு, அதனால கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு வரோம். வேலை வாய்ப்பே இல்லை, மக்கள்கிட்ட எங்க பணப்புழக்கம் இருக்கும்? நீங்கள் இருக்கிற தொழிலை முதலில் காப்பாற்றுங்கள். அந்த தொழிற்சாலைகளை மூடிவிட்டு மக்களுக்கு வருமானம் இல்லை என்றால் வாங்கிய கடனை எப்படி கட்டுவான்? 49,000 கோடி வாங்கினவரு 450 கோடி கட்டினா போதும். 8 லட்சம் ரூபாய், அதாவது 28-30 லட்சம் ரூபாய்க்கு வீட்டை வாங்கிட்டு வீட்டில் வந்து ஒட்டுறான். நீங்க வந்து உங்க வீடு வந்து ஜப்தி செய்யப்பட்டது, ஏலம் விடப்படும் சொல்லி. ஆக அன்புக்குரிய நண்பர்கள், நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன். பெட்ரோல் மிக முக்கியமான சில விஷயங்களை மத்திய அரசாங்கம் கையில் எடுத்தால் இதிலிருந்து மீண்டு வரலாம். ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் டிரான்ஸ்போர்ட், அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு தேவை டீசல், பெட்ரோல். இது வந்து நீங்க எண்ணெய் விலை குறைஞ்சாலும் ஐயா சொன்ன மாதிரி நீங்க குறைக்க மாட்டீங்க, அது ஏறினாலும் நீங்க ஏற்றிடுறீங்க. இப்போ ஒரு திறமையான, ஒரு நேர்மையான, ஒரு நெறிமுறை தனியார் ஒருவர், பாரதியார் சொன்ன ஒரு வரியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். கடலை எவன் ஆள்கிறானோ அவன் உலகை தன்வசப்படுத்துவான் என்று சுதந்திர போராட்ட பாரதியார் சொன்னார். ஆனா இங்க எல்லாமே அதானி மயமாயிட்டு இருக்கு. நன்றி. அதனால இந்த நாடு பெரும் வீழ்ச்சியை சந்திக்கும். இதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஐயா சொன்ன மாதிரி நம்ம மக்களால் தான் காப்பாற்ற முடியும். மக்கள் தான் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிர்வாக திறமை நன்றி. மத்தியிலும் 0, மாநிலத்திலும் 0.